இதுமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகுது ஐயா. ஏன்னா ஜனவரி மாதமே கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போதெல்லாம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதம் என்று சொன்னால் மிகையே ஆகாது சுவாமி. ஏன்னா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசியில் கேது பகவான் தான் வீற்றிருக்காரு. ஆணித்தனம் என்று சொல்லக்கூடிய வருமானம் லாபம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த விரயம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியே நம்மளுக்கு லாபத்தை தேடி தரக்கூடும். ஏன்னா லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டுக்கு கூடிய இடத்துல நீச்சகதி பெற்றிருக்கார். ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த செயல்பாடெல்லாம் எடுத்துக்கங்க. வேலை வாய்ப்புகள் சொல்கிறேன், வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்னஸ் வரப்போகுது. நம்மளுக்கு கேட்கக்கூடிய இடத்துலையும் செல்வங்கள் தரக்கூடிய இடத்துலையும் பகவான் கிரகங்கள் அமர்வதால் உங்களுக்கு ஏற்றம் தரப்போது. மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது 2025க்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, இந்த 2025 அதாவது 2024 முடிஞ்சிடுச்சு, 2025 ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போகிறார், இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப் போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் என்னென்ன பலாபலங்கள் நம்மளுக்கு வழங்க போகுது, கிரகங்கள் என்னென்ன இடத்துல அமர்ந்திருக்குது, ஏன் நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதா, இல்லை நல்லது நடக்குமா, இந்த ஆண்டு பிறக்கின்ற ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த கன்னிராசிக்கு இதுமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகுது ஐயா. ஏன்னா ஜனவரி மாதமே கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போதெல்லாம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதம் என்று சொன்னால் மிகையே ஆகாது சுவாமி. ஏன்னா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசியில் கேது பகவான் தான் வீற்றிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ராசிநாதன் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல வீற்றிருக்காரு, தனுசு வீட்டில். அவர் இடம்பெயரக்கூடிய காலம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அந்த 4ஆம் இடத்திலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ, வீடு சார்ந்த விஷயங்களோ, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது ஐயா. தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படலை, தவறான பாக்கியமும் நாம் பெற மாட்டோம். அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோட தொடர்புறார். ஏன்னா கும்பத்தில் அமர்ந்திருந்து சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் புதிய பார்ட்னர்ஷிப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், என்னங்க கடனே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எத்தனையோ ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டேன், நல்ல ஒரு பெத் அமௌண்ட்டு கிடைச்சா இருக்கத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி பகவானுடைய சேர்க்கக்கூடிய சுக்கிர பகவானால் நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்க. 28ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார். அவரால் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெற்று இதுவரைக்கும் விரயமாக இருந்தவை அனைத்தும், அதாவது விரய செலவுகள் எல்லாமே நாம் பண்ணிகிட்ருப்போம். அந்த விரய செலவுகள்லாம் இப்பொழுதும் கட்டுக்குள்ளே வந்து அந்த அமைப்பெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்துக்காக நாம் பயன்படுத்த போகிறோம். இது வரைக்கும் விரயத்துக்காக நாம் பயன்படுத்திட்டோம். வேலை அமைப்புக்காக நாம் இது வரைக்கும் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த வேலை அமைப்பை இனிமேல் சனி பகவானோடு சேர்க்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரப்போகிறாருங்க. 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் நீங்கள் காமிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும், ஒரு நாட்கள் வரணுங்க, எனக்கும் எதனா கிடைக்காத ஒரு நல்ல அமௌண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாக்கியமும் அந்த சுக்கிர பகவான் விரிவாக அப்புறமா கொடுக்க போகிறேன். அடுத்ததாக சூரிய பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஏன்னா அவரும் 4ஆம் இடத்த மட்டும் தான், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் தான் வீற்றிருக்காரு. அவருடைய இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து அவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் பெயர்ந்து மகரத்தில் அமர போகிறாருங்க. ஒரு இதுவரைக்கும் ஆணித்தனம் என்று சொல்லக்கூடிய வருமானம் லாபம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த விரயம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியே நம்மளுக்கு லாபத்தை தேடி தரக்கூடும். ஏன்னா லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டுக்கு கூடிய இடத்துல நீச்சகதி பெற்றிருக்கார். அந்த பகவானுடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். தாங்க சக்ஸஸ். நம்மளுக்கு முதல் சக்ஸஸே சூரியனுடைய நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான பிரச்சனையாகட்டும், உடல் உபாதைகளாகட்டும், அவங்க குழந்தைகளுக்கு ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகளாகட்டும், தொந்தரவான விஷயமாகட்டும், நம்ம தந்தையாருக்கும் நம்மளுக்கும் பகையாக இருக்குதுங்க, தொந்தரவான விஷயங்களையும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கோம், எங்களால் எதையுமே ஈடுகெடுக்கணும்னா இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக தருங்க ஐயா. இந்த ஆண்டு பிறக்கின்ற ஜனவரி மாதமே உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய ஆண்டுகளாகும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதாலே நல்ல பயன்பாடு என்று சொல்கிற மாதிரி
வாகனங்களாகட்டும், வண்டி வாகனங்கள், புதிய வாகனங்களை வாங்கணும் எனக்கு ஐடியா இருக்குதுன்னா ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த செயல்பாடெல்லாம் எடுத்துக்கங்க. வேலை வாய்ப்புகள் சொல்கிறேன், வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்னஸ் வரப்போகுது. நம்மளுக்கு கேட்கக்கூடிய இடத்துலையும் செல்வங்கள் தரக்கூடிய இடத்துலையும் பகவான் கிரகங்கள் அமர்வதால் உங்களுக்கு ஏற்றம் தரப்போகுது. தவறான விஷயங்கள் நடக்காது. அதுவும் இல்லாமல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசில் வீட்டிருந்த புதன் பகவான் இடம்பெயர்ந்து அவரும் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம், மகரத்தில் அமரும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த நிலபுலம் சேர்க்கையில் இருந்திருந்த சிக்கலான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லப்போகுது. அந்த பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனைகளாகட்டும், தோல் நோயாவது உடம்புல ஏற்பட்டு விழுந்த தோல் நோய்களாகட்டும், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் என்று சொல்கிறோம் இல்லை தான் தோல் நோய், அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கூட சரியாகும். உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவை அனைத்தும் விலகும். ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போது ஓரளவுக்கு சக்ஸஸ், அதாவது லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு திடீர் அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக 28ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுன்னா அந்த ஜனவரி மாதமே கன்னிராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டாகவும், பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்டாவே ஆண்டு தொடக்கமே வருட தொடக்கம் என்று சொல்கிற மாதிரி மாத தொடக்கமே சக்ஸஸாக இருக்கும்போது ஆண்டு தொடக்கமும் சக்ஸஸ் கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. நம்ம வாழ்வில் புதிய மாற்றங்கள் வரப்போகுதுன்றதுக்கு இதுவே முதல் அடையாளம். சுக்கிர பகவான் இடம்பெயரக்கூடிய காலமும், அதுவும் இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் திருமண பந்த உறவுகள் நம்மளுக்கு திடீர் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாக வரப்போகுது. காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிடும் சுவாமி, பயப்படவே தேவையில்லை. காதல் திருமண உறவுக்காக காத்துட்ருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் சொல்ல முடியல சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் உறவுகள் வந்து சேர்ந்து திருமண பந்தத்தை உருவாக்கி தரக்கூடிய காலம் இந்த கன்னி ராசிக்கு இப்பொழுது ஏற்பட போகுது. பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வியாகட்டும், கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்தவை அனைத்தும் இப்பொழுது விலகி சென்று உங்கள் வாய்ப்பினை தரப்போகிறது. ஒரு மாற்றம் கிடைக்க போதையா நம்மளுக்கு 2025 ஜனவரி மாதமே புதிய மாற்றங்களையும் வரவுகளும், அதாவது செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி வரவுகளும் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டிருக்குது. தவறான விஷயங்கள் இல்லை. ஓரளவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் எதனா இருந்தால் இந்த பெரியவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. நம்ம தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதமே உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய மாதம் தான். இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்காகவும் வேலைக்காகவும் நாம் தேடி இருந்தால் அந்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அரசு தரப்பு உத்தியோகம் நம்மளுக்கு கிடைக்கல, நான் இது வரைக்கும் எழுதிட்டுருக்கேன், நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கேன்னா சக்ஸஸ் தர மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். பயப்படணும்னு அவசியமே இல்லை சுவாமி. பிள்ளைகள் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். முதல்ல பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தொந்தரவான விஷயங்களும், மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூடுதல் அனுகூலம். 2வது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உறவுகள் செயல்படும். நல்ல மாற்றத்தை இந்த ஜனவரி மாதமே கொடுக்க போது. சக்ஸஸ் தரக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் 28ஆம் தேதிக்கு அப்புறம் எவை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி 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 அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்பட போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. தவறான விஷயங்களோ தவறான பாதைகளோ இனிமேல் செயல்படாது. ஒரு கன்னிராசிக்காரங்க இந்த மாதமே வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைந்து, ஏன்னா கிரகங்கள் நல்லா இருக்குது, அதனால் பிரச்சனைகள் கிடையாது ஐயா. தேவையில்லாத அதாவது வீண் விரயம் என்று சொல்லியிருந்தோம் இல்லை, அந்த வீண் விரயங்கள் இப்போது கட்டுக்குள்ளே வந்து நல்ல கூடுதல் அனுகூலத்தோடு வெற்றி கிடைக்கின்ற மாதமாக வரப்போது. 28ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு பயணங்கள் செல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகுது. நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதத்திலே கல்வியாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், தொழிலாகட்டும், உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் அனைத்தும் தீர்ந்து பெரிய வெற்றி கொடுக்கின்ற மாதமாகவும், கிரகங்கள் நல்ல சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏற்றமும் உற்சாகமும் தரக்கூடிய நாட்களாகவும், சூரிய பகவான் 5ஆம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு, அதாவது என் லாபமே வரலைங்க, நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் லாபம் சார்ந்த விஷயங்கள் நல்லது கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம். வண்டி வாகன போக்குவரத்துகள் அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை, அதாவது திருத்தணிகை முருகப்பெருமான், வள்ளி தெய்வ யானை சமேதா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். நல்ல வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.